மலை மற்றும் நதிகள் பாடத்தின் 2ஆம் பாகத்துடன் மீண்டும் வந்துள்ளேன். காணொளியை பார்த்து நீரோடைகளில் தண்ணீர் எவ்வாறு பாய்கிறது என்பதை காண்போம். மனித நாகரிகத்தின் முதுகெலும்பு நதிகள். அவை சுத்தப்படுத்துதல், துவைத்தல், குடித்தல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக உதவும் நன்னீரை நமக்கு வழங்குகின்றன. நதிகள் இல்லை என்றால் வாழ்க்கையே நின்றுவிடும். நதிகள் எந்த இடையூறும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த பாடத்தில் நாம் காணப்போவது ஓடும் ஆறுகள், ஒரு ஓடையை அகலமான நதியாக மாற்றுதல், வெள்ளம், சமவெளி மற்றும் வெள்ளம், மண் அரிப்பை தடுக்கும் வழிமுறைகள். முக்கிய வார்த்தைகள்: நீரோடை, பூமியில் ஓடும் நீர்நிலை. துணை நதிகள், ஒரு பெரிய நதி அல்லது ஏரியில் பாயும் ஒரு நதி அல்லது நீரோடை. வண்டல். வண்டல் என்பது ஒரு புதிய இடத்தில் நகர்த்தப்பட்டு படிவு செய்யப்படும் திடப்பொருளாகும். வெள்ளம் அதன் இயல்பான வரம்புகளுக்கு அப்பால் அதிக அளவு நீர் பெருக்கெடுத்து வரும். தாவரங்கள், ஒரு தாவர சமூகம். இது மனித உதவியின்றி இயற்கையாக வளர்ந்து நீண்ட காலமாக மனிதர்களால் தொந்தரவு செய்யப்படவில்லை. கருத்து வரைபடம். ஆறுகள். பூமியில் மழை பெய்யும் போது தண்ணீருக்கு வெவ்வேறு விஷயங்கள் நடக்கும். அதில் சில மண்ணில் கசிந்தும், சில நிலத்தின் மேல் பாய்ந்தும், மற்றவை நீராவியாக மாறி காற்றில் கலக்கிறது. ஒரு நீரோடை ஒரு பரந்த நதியாக மாறுதல். ஒரு நதி பொதுவாக ஒரு சிறிய ஓடையாக தொடங்குகிறது. அது தொடர்ந்து பாய்வதால் சிறிய நீரோடைகள் சேர்ந்து பெரியதாகவும் அகலமாகவும் வளர்கிறது. இந்த சிறிய ஆறுகள் அல்லது ஒரு பெரிய ஆற்றில் சேரும் நீரோடைகள் துணை நதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நதி விரிவடையும் போது அதன் வேகம் குறைகிறது. அது தனது படுக்கையிலும் கரைகளிலும் எடுத்து சென்ற வண்டல் மற்றும் மணலை படிவு செய்ய தொடங்குகிறது. இந்த செயல்முறை சமவெளிகளை உருவாக்க வழிவகுக்கிறது. ஆற்றின் வேகம் கடலை நெருங்கும் போது அதன் வேகம் குறைந்து வண்டல் மற்றும் மணலை கொண்டு செல்ல முடியாது. மாறாக அதை அதன் போக்கில் சேர்த்து
அதை நிரப்புகிறது. வெள்ளத்தின் போது நீர் கடலுக்கு செல்ல புதிய கால்வாய்கள் உருவாகின்றன. இது டெல்டாவை உருவாக்கும். கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆறுகள் கிழக்கு கடற்கரையில் டெல்டாக்களை உருவாக்குகின்றன. இந்த ஆறுகள் மழைக்காலத்தில் மட்டுமே ஓடும் சிறிய ஆறுகளைப் போல அல்லாமல் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொண்டிருக்கும். வெள்ளம், சமவெளி மற்றும் வெள்ளம். மழைக்காலத்தில் ஆறுகள் நீர்மட்டங்களில் மாறுபாடுகளை அனுபவிக்கின்றன. அந்த நேரத்தில் நிரம்பியிருந்தாலும் வறண்ட காலங்களில் சுருங்கும். ஆற்றுப்படுகைகள் அவற்றின் பரந்த அகலம் மற்றும் உயர்ந்த கரைகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. அவை மணல் மற்றும் சரளைகளால் நிரப்பப்படுகின்றன. வெள்ளப்பெருக்கு மரங்கள் இல்லாததால் கனமழை காரணமாக நிரந்தர தாவரங்களை ஆதரிக்க முடிவதில்லை. கிருஷ்ணா, கோதாவரி, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கை போன்ற முக்கிய நதிகள் அதிக மழையின் விளைவாக மழைக்காலத்தில் அடிக்கடி வெள்ளத்தை சந்திக்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவில் வெள்ளம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் நாட்டின் சில பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கும். இதனால் மக்கள், விவசாயம் மற்றும் கால்நடைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த வெள்ளத்தை ஏற்படுத்தியதில் நமக்கு பங்கு இருக்கிறதா என்பதை தீர்மானிப்போம். நிலத்தில் உள்ள தாவரங்கள் மழைநீரை மெதுவாக்குகிறது. அது படிப்படியாக மண்ணில் நுழைய அனுமதிக்கிறது மற்றும் திடீர் வெள்ளத்தை தடுக்கிறது. மேலும் இது அதிக தண்ணீரை உறிஞ்சி மழைநீரால் ஏற்படும் மண் அரிப்பை குறைக்க உதவுகிறது. தாவரங்கள் இல்லாமல் மேல்மண் எடுத்து செல்லப்படுகிறது. ஆற்றின் ஆழம் மற்றும் தண்ணீரை எடுத்து செல்லும் திறன் குறைகிறது. குறைந்த மழையில் கூட வெள்ளம் ஏற்படுகிறது. இருப்பினும் தாவரங்கள் மண் அரிப்பை கணிசமாக குறைக்கின்றன. பாரிய மரத்தோட்டம். உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காக காடு வளர்ப்பு திட்டங்களை அதிகளவில் செயல்படுத்தி வருகின்றன. தெலுங்கானா தனது லட்சிய மரம் நடும் முயற்சியுடன் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் 40,000 மரக்கன்றுகள் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மரக்கன்றுகளை மையமாக கொண்டு மாநிலம் முழுவதும் 2.3 மில்லியன் மரக்கன்றுகளை நடுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதிநிதிகள்
அதிகாரிகள், கிராம மக்கள் மற்றும் சமூக உறுப்பினர்கள் உட்பட பங்குதாரர்கள் பல்வேறு இடங்களில் மரங்களை நடுவதற்கு ஒத்துழைத்து வருகின்றனர். மண் அரிப்பை தடுக்கும். வெள்ள கட்டுப்பாடு மற்றும் மண்ணரிப்பை தடுப்பதற்கு காடுகள் இன்றியமையாதவை. மரத்தின் வேர்கள் மண்ணின் ஒருமைப்பாட்டை பராமரிக்கின்றன மற்றும் மேற்பரப்பு நீர் இயக்கத்தை மெதுவாக்குகின்றன, வெள்ள அபாயத்தை குறைக்கின்றன. சாலை கட்டுமானம் பெரும்பாலும் முதிர்ந்த மரங்களை அகற்றி புதிய மரம் நடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. புதிதாக நடப்பட்ட தாவரங்களை பாதுகாப்பது வெற்றிக்கு அவசியம். ஹரிதாரக்ஷ கமிட்டிகள் கிராமம், மாவட்டம் மற்றும் மாநில அளவில் முன்னேற்றத்தை மேற்பார்வை செய்கின்றன. இந்தியாவின் கடலோர பகுதியில் உள்ள சூறாவளிகள், பலத்த காற்று, கனமழை மற்றும் அதிக அலைகளுடன் அழிவுகரமான புயல்களை கொண்டு வருகின்றன. அவை ஜூன் மற்றும் டிசம்பருக்கு இடையில் நிகழ்கின்றன. நவம்பர் 1977இல் நிகழ்ந்த மிகவும் அழிவுகரமான ஒன்று. இதன் விளைவாக 9941 உயிர்கள் இழப்பு மற்றும் குறைந்தது 100 கிராமங்கள் அழிந்து போயின. சமூக அமைப்பு மற்றும் தயார் நிலையால் தாக்கம் பாதிக்கப்படுகிறது. ஏழ்மையானவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. வெள்ளம் வடிந்த பிறகு அனைத்து நீர் ஆதாரங்களும் மாசுபடுகின்றன. இதனால் ஏழை மக்கள் மாசுபட்ட தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மற்றும் நோய்களுக்கு ஆளாகிறார்கள். சேதமடைந்த சாலைகள் மற்றும் கனமழை ஆகியவை நிவாரண பணிகளை சிக்கலாக்குகின்றன. உயிர் இழப்பு போன்ற உடனடி சேதம் குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்ப்போம். சூறாவளி மற்றும் வெள்ளம் குறித்து ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தெரிவிக்கவும். அத்தியாவசிய பொருட்களுடன் அவசர கால பெட்டியை தயார் செய்யவும். சூறாவளி சூழ்நிலைகளுக்கு முன்கூட்டியே பாதுகாப்பான தங்குமிடத்தை கண்டறியவும். தேவைப்பட்டால் உங்கள் வீட்டை பலப்படுத்துங்கள். சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்படும் போது நீர் மற்றும் உணவை நீர்ப்புகா கொள்கலன்களில் சேமிக்கவும். சூறாவளி எச்சரிக்கையின் போதும் அதற்கு பின்னரும் வீட்டிற்குள்ளேயே இருங்கள் மற்றும் கடல் பகுதியிலிருந்தும் விலகி இருங்கள். கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்கவும். உணவை மூடி வைக்கவும். அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும்.
வயிற்றுப்போக்கிற்கு இயற்கை வைத்தியம் பயன்படுத்தவும். அதாவது பச்சையான தேநீர், அரிசி தண்ணீர், இளநீர். குழந்தைகள் போதுமான அளவு சாப்பிடுவதை உறுதி செய்யவும். ப்ளீச் மற்றும் சுண்ணாம்பு கொண்டு சுற்றுப்புறங்களை கிருமி நீக்கம் செய்யவும். வெள்ளத்திலிருந்து விலகி இருங்கள். பாதுகாப்பு காலணிகளை அணியுங்கள். ஆழம் மற்றும் நீரோட்டத்தை சரிபார்க்கவும். வெள்ள நீர் தொடும் உணவை உண்ணாதீர்கள். கிராமப்புறங்களில் குழாய் நீரை கொதிக்க வைத்து சுத்திகரிப்பிற்காக ஆலசன் மாத்திரைகளை பயன்படுத்தவும். வெள்ளத்தின் போது பாம்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். முடிவு: மழையாக விழும் நீர் தொடர்ந்து மறுசுழற்சி செய்யப்படுகிறது, ஏனெனில் நீர் ஒரு திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறலாம், அதாவது ஆவியாதல் எனப்படும் செயல்முறை. பின்னர் மீண்டும் திரவமாக மாறலாம், அதாவது ஒடுக்கம்.